ஓகே. என் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம அன்னைக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த கால்குலேட்டர் இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அத நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அத ஒருக்கா பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நம்ம அன்னைக்கு பார்த்தது இதுதான். ஸோ லைக் நம்ம இந்த லேஅவுட் வந்து டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா இந்த லேஅவுட் வந்து டிசைன் பண்ணி .py கன்வெர்ட் பண்ணிட்டோம். யூசிங் PyUCI 5 EXE மூலியமா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. நவ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்னென்ன ரிக்வயர்மென்ட் கொடுத்திருந்தோம், நம்ம என்னென்ன பட்டன் பிரஸ் பண்றோமோ, அத வந்து நம்ம டைரக்ட்டா இங்க வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல வரணும். லைக் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வரணும். ஸோ நான் 12ன்னு பிரஸ் பண்றேன். எனக்கு 12ன்னு வருது. அடுத்து நான் ப்ளஸ்ன்னு அமுக்குறேன். அதுவுமே எனக்கு வரணும். அப்புறம் 9 அமுக்குறேன். அதுவுமே வரணும். ஸோ தென் ஈக்குவல் டூ ஆப்பரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இங்க என்னென்ன நம்ம குடுத்துருக்கோமோ, அதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு இங்க வரணும். ஓகே. தென் இஃப் ஐ வாண்ட் டூ கிளியர் மீன்ஸ் ஐ கேன் டைரக்ட்லி கிளியர். இல்ல நான் நெறைய ஆப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்டு போட்டு இது பண்ணியிருக்கேன். இதுல 9 மைனஸ் பண்ணணும்னா, இத குடுத்தீங்கன்னா 9 மட்டும் கிளியர் ஆகும். சி குடுத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளியர் ஆகும். ஸோ இதான் வந்து ஓவரால் ஃபங்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இத நம்ம முன்னாடி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த பட்டன்ல என்னென்ன பட்டன்லாம் நீ பிரஸ் பண்றியோ, அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு, நீங்க ஈக்குவல் டூ பட்டன் பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகணும், அதுல என்னென்னலாம் ஸ்டோர் ஆயிருக்கோ, அந்த ஆப்பரேஷன்ஸ வந்து வி நீட் டூ பெர்ஃபார்ம் அண்ட் கெட் த அவுட்புட். ஸோ அட் த சேம் டைம் வென்எவர் வி ஆர் பிரஸ்ஸிங் எதெல்லாம் நம்ம பிரஸ் பண்ணுறோமோ அது வந்து உனக்கு என்ன ஆகணும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் கான்செப்ட். சரி, இதுக்கு உண்டான கோட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து நம்மளோட அட்வான்ஸ் கால்குலேட்டர் டாட் பிஒய் இது வந்து அந்த யூஐ நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த யூஏவோட கன்வர்ஷன். ஸோ நம்ம நம்பர் 1ல இருந்து நம்பர் 0 9 எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். டாட் கிரியேட் பண்ணோம், ஆடு டிவைடு மல்டிப்ளை எல்லாமே நம்ம வந்து இதில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இப்போ நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன சொன்னோம், லைக் என்னென்ன பட்டன் நீ ப்ரெஸ் பண்ணுறியோ அது எல்லாமே என்ன ஆகணும், உனக்கு ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகணும். கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ரேஷன்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வி ஆர் இம்போர்ட்டிங் அட்வான்ஸ் கால்குலேட்டரோட யூஐ வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். அது இங்கே வருது. அதே நேரத்தில் லைக் இதெல்லாம் வந்து நார்மல் யூஐயோட இனிஷியலைசேஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே. நான் அப்புறமா செல்ஃப் டாட் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே தெரியுதா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோன்னா, இதில் தான் நான் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸையும் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் வந்து 1 ப்ரெஸ் பண்ணும்போது இதில் போய் உட்காந்துக்குவோம். மைனஸ் ப்ரெஸ் பண்ணும்போதும் இதில் போய் ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வி ஆர் கோயிங் டு அப் அண்ட் ஆல் த ஆப்ரேஷன் வாட் எவர் வி ஆர் டூயிங் ஆன் யூஐ. யூஐயில் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ண போகிறோமோ அதெல்லாம் என்ன ஆகும், இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போது இது எல்லாத்துக்குமே காமனாக ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்கணும். கரெக்டாக? எந்த பட்டனை நீங்கள் அமுக்குனாலும் அது எந்த பட்டன்ன்றதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் தான் போய் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்பர் 0 வந்து கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகணும்னு சொல்கிறேன், அப் அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த அப் அண்ட் ஆப்ரேஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே செல்ஃப் டாட் சென்டர். செல்ஃப் டாட் சென்டர்னா எந்த பட்டன் வந்து கரண்ட்டாக வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்றத சென்டர் மூலிமா நம்ம வாங்கிப்போம். வாங்கிட்டு அதோட டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம்னா, இப்போ நம்பர் 0ல் வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் அங்கே கொடுத்துருந்தோம், 0ன்னு கொடுத்துருப்போம். கரெக்டாக? நம்பர் 1ல் 1ன்னு கொடுத்துருப்போம். அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இந்த ஆப்ரேஷன்ஸில் அப் அண்ட் ஆயிரும். செல்ஃப் டாட் ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், வென் எவர் ஐம் கிளிக்கிங் எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது அதோட டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நான் ஆப்ரேஷனில் போட்டுறேன். சரி, ஆப்ரேஷன்ன்றது அது ஒரு லிஸ்ட்டு நம்ம போட்டாச்சு. அட் த சேம் டைம் எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் காட்டணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அந்த ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணுறேன், அது வந்து லிஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ லிஸ்ட்லனா எப்படி இருக்கும், 2, 5, அப்புறம் மைனஸ் கொடுத்துருக்கேன், 5 இப்படி கொடுத்துருக்கேன். இட்ஸ் அ லிஸ்ட்டு. கரெக்டாக? இந்த லிஸ்ட்டை வந்து நீ டேரெக்டாக இங்கே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் காட்டணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால தான் ஜாயின்ன்ற ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரிங் ஜாயின். இந்த ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டு டாட் போட்டு ஜாயின் கொடுத்தோம்னா, அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன ஆகும், அப்படியே ஜாயின் ஆகி ஒரே இதுவாக வரும். அது எப்படி வரும்னா அவுட்புட்டு 2, 5 மைனஸ் 5 அப்படின்றது உனக்கு இந்த பிளெயின் டெக்ஸ்ட் எடிட்டில் உனக்கு லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா?
அப் அண்ட் ஆப்ரேஷனில் என்ன நடக்குதுன்ட்டு? ஓகே, சரி. இப்போ எல்லாமே அப் அண்ட் ஆகுது, இன்ஃபர்மேஷன்லாம் வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டுன்ற ஒரு பட்டன் அமுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகணும், எனக்கு ஆன்சர் வரணும், கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கா, 25 மைனஸ் 5 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு, கரெக்டாக? ஸோ வாட் எவர் த ஆப்ரேஷன் யூ ஆர் கோயிங் டு பர்ஃபார்ம் இன் திஸ் கால்குலேட்டர், எவ்ரி திங் இஸ் அ ஈக்குவேஷன், கரெக்டாக? நீங்கள் வேற ஈக்குவேஷன்ன்றது நான் என்ன சொல்லணும்னா, ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஸோ அதற்கு நம்ம பை டிஃபால்ட்டாக நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எவால்வேட் அப்படின்ட்டு. ஓகேவா? நீ என்ன எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கியோ அந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே நீ வாங்கிக்கிற. அந்த ஆப்ரேஷன் செட்டை திருப்பி ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம், எக்ஸ்பிரஷனில் வைக்கிறோம். அந்த எக்ஸ்பிரஷனில் நம்ம மல்டிப்ளிகேஷன் எக்ஸ் கொடுத்துருப்போமா, அதுக்கு பதிலாக இன்ட்டு வரணும், கரெக்டாக? இந்த ஸ்டார் வரணும். ஓகே, நம்ம யூஐயில் வந்து நான் அப்படி போட்டிருக்கேன். இங்கே வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து அந்த ஸ்டாருன்னு மாற்றிக்கிட்டேன்னா உனக்கு இங்கே வந்து இந்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அவசியம் தேவைப்படாது. ஏன்னா எக்ஸ்ன்றது வந்து ரியல் டைமில் வந்து கிடையாதுல்ல மல்டிப்ளிகேஷனுக்கு. இந்த ஸ்டார் தானே வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரு. ஸோ அதை ஒரு எக்ஸ்பிரஷனாக வாங்கிக்கிறோம். அந்த எக்ஸ்பிரஷனை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், எவாலுவேட் பண்ணுறேன். எவாலுவேட் பண்ணனா அந்த ஆன்சர் வந்துடும். ஆன்சரை தூக்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பிளெயின் டெக்ஸ்ட்டில் திருப்பி நம்ம போடணும், இந்த இடத்துல நம்ம போடணும். ஸோ வி ஆர் பர்ஃபார்மிங் தட் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த செல்ஃப் டாட் ஆப்ரேஷன்ஸில் நான் என்ன பண்ணுறேன், அந்த ரிசல்ட்டையும் தூக்கி போட்டுக்கிறேன். அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ஆப்ரேஷனையும் வாட் எவர் த பட்டன்ஸ் என்னென்னலாம் ப்ரெஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை தூக்கிட்டு வந்து ஆப்ரேஷன்லேயும் வச்சிடுறேன், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் வச்சிடுறேன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ஏதாவது எவாலுவேட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஏன்னா 2 வாட்டி அவனுங்க சில பேர் வந்து இப்படி இந்த மாதிரி 2 வாட்டி ப்ராக்கெட் போட்டு 9 போட்டுட்டு ஏதாவது தப்பான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ உனக்கு என்ன வரணும், எரர்ன்றத வரதுக்கு நான் இதை டினோட் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா கிளியர் ஆல். இந்த சின்றது அமுக்குனா இங்கே இருக்கிறது எல்லாமே கிளியர் ஆகணும்னு சொன்னோமா. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன்ஸையும் நான் என்ன பண்ணிடுறேன், எம்டி ஆக்கிடுறேன். அந்த பிளெயின் டெஸ்ட் எடிட்டையும் நான் என்ன பண்ணிடுறேன், எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லாமல் இந்த டபுள் கோட்ஸை வந்து செட் பண்ணிடுங்க. டபுள் கோட்ஸ்னால் நத்திங். ஓகே, அடுத்தது இன்னொரு ஆப்ரேஷன் நம்ம வச்சுருந்தோம்ல, இது வந்து கடைசியாக இருக்கக்கூடியதை எரேஸ் பண்ணணும். இப்போ நான் 3 ஆப்ரேஷன் கொடுத்துருக்கேன், கடைசியாக 8 மட்டும் எனக்கு டிலீட் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், செல்ஃப் டாட் ஆப்ரேஷனில் இட்ஸ் அ லிஸ்ட். ஓகே, லிஸ்ட்ன்றது என்னதுன்னா இட் இஸ் லைக் லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஓகேவா? ஸோ அதில் வந்து பாப் ஆப்ரேஷன் பண்ண முடியும். பாப்புன்றதை நீ கொடுத்த அப்படின்னா கடைசியாக நீ என்ன போட்டியோ அதை நீ வெளியே எடுத்து டெலீட் பண்ணிடும். டாட் பாப்புன்றது அதுதான் அதோட வேலை லிஸ்ட்டில். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட் கொடுத்தோம், அப்புறம் இன்னொரு ஆங்குலர் ப்ராக்கெட் கொடுத்தோம், 8 கொடுத்தோம். ஸோ இது வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கும், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும், 8ன்றது செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கும். நம்ம இதை பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த கடைசியெல்லாம் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து என்ன ஆயிரும், கிளியர் ஆயிரும். அண்ட் தென் வில் பி ஹேவிங் ஒன்லி த ஃபர்ஸ்ட் 2 இன்ஃபர்மேஷன் ஒன்லி. அதை வந்து திருப்பி நான் என்ன பண்ணுறேன், பிளெயின் டெக்ஸ்ட்டில் திருப்பி லோட் பண்ணிடுறோம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ. இதுல வந்துட்டு அந்த டாட் பாப் வந்துட்டு லாஸ்ட் இன் பண்றது தான் அதோட வேலையா ப்ரோ? அதாவது அந்த பேக் ஸ்பேஸ் கடைசியா என்ன நீங்க கொடுத்துருக்கீங்களோ அது பேக் ஸ்பேஸ். அதாவது நம்ம வந்து பேக் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா கண்டென்ட் எல்லாமே லிஸ்ட்ல இருக்கா, லிஸ்ட்ல நீ கடைசியா எதை போட்டியோ அதை தான் நீ டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு அப்புறம் லிஸ்ட்ல இருக்கக்குள்ள மற்ற எல்லா கண்டென்ட்டும் நீ டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறத டெலீட் பண்ணணும்னா பாப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் அதை திருப்பியும் ஜாயின் பண்ணி நான் என்ன பண்றேன், உள்ளார அந்த பிளெயின் டெக்ஸ்ட் எடிட்ல போட்டுடுறேன். ஓகே ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் ஒரே ஒரு ட்ரிக்கியான ஒரு இது. இந்த எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம், அதான் லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எவாலுவேட் பண்ணிவிட்டு வி ஆர் பர்ஃபார்மிங் இட். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் இது எல்லாமே லைக் கான்செப்ட் ஓரியன்ட். உங்களுக்கு எப்படி வந்து அந்த கான்செப்ட் வந்து நீங்கள் பிரிங் பேக் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இது மாறும். ஸோ மற்றபடி கோடு வந்து சிம்பிள் தான். ஸோ எப்படி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் டேரெக்டாக 1 to 1 தான் நம்ம பார்த்துருப்போம். 0 அமுக்குனா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும், 8 அமுக்குனா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டேரெக்டாக லிங்க் மட்டும் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம். பட் ஹியர் வி நீட் டு கியூமுலேட்டிவ்லி கலெக்ட் ஆல் த டீட்டெயில்ஸ். எல்லா டீட்டெயில்ஸ்லையும் ஒட்டுக்கா ஒரே லிஸ்ட்டில் கலெக்ட் பண்ணி வி நீட் டு கிவ் இட். ஸோ அதுதான் இந்த இது.
ஓகேவா? ஓகே ப்ரோ. நான் இந்த கோடையும் நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் கிட்ல புஷ் பண்ணிடுறேன். நீங்கள் அதுலேருந்து கூட பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோ நான் வந்து போடும்போது லைக் நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேறு என்னென்ன ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணணும்னா நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இல்லை உங்கள் மைண்டில் வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம், அதுக்கு வந்து எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஏதாவது உங்களுக்கு தாட் ப்ராசஸ் இருக்கா? இன்னும் அதை பற்றி யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குனாலும் அதையும் நம்ம வந்து இங்கே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்றதை கூட பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் எப்படியா இருந்தாலும் ஒரு ஆப் கொடுக்க போகிறேன். அது நீங்கள் தனியாக நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். இஃப் யூ ஹேவ் உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஒரு பர்டிகுலராக இந்த ஆப் பண்ணணும், அதுக்கு ஐடியா எப்படி பண்ணணுன்ற ஒரு லாஜிக் மாதிரி சொன்னால் அதை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் we can discuss and we will get into it. ஓகே, சரி. நம்மளோட கோர்ஸில் அடுத்த டாபிக் பார்க்கலாம், லைக் லாகர்ஸ். ஓகே, இந்த லாகர்ஸ் வந்து எப்போ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ நவ் யூ ஆர் லைக் ஒரு டெவலப்பர். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறீங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு கொடுப்பீங்க. ஓகேவா? அந்த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட யூசேஜ் இருக்கும். யாராவது சில பேருக்கு கரெக்டாக இருக்கவங்க, சில பேர் ஏதோ தப்பான இன்புட் கொடுக்கறதுனாலையோ இல்லைனா ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஆப் ஹேங் ஆகலாம், இல்லைனா க்ளோஸ் ஆகலாம், லைக் எரர் வரலாம். ஓகே, அப்போ அவங்க கிட்ட போயிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு இஷ்யூ ஆச்சு. அப்போது நீ பேக் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு லாக் தேவை. ஸோ ஐடியலி லைக் உங்களோட கம்பெனிலுமே வந்து நீங்கள் டெஸ்டிங் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இஷ்யூ ஃபைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லாக் எடுத்துகிட்டு வந்து டெவலப்பர்கிட்ட கொடுப்பீங்களா? ஸோ டெவலப்பர் வந்து அந்த லாகை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ நவ் யூ ஆர் இன் தட் பிளேஸ். அப்போது நீங்கள் அந்த லாகை வந்து வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் ஒரு ஆப் ரெடி பண்ணிட்ட, அந்த ஆப் வந்து என்னென்னலாம் அவங்க ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இங்கே சொல்கிறேன்ல, நான் 0ன்ற நம்பரை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், 5ன்ற நம்பர் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க யூசர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அவங்க வந்து நிஜமாலுமே அதை தான் ப்ரெஸ் பண்ணாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. ஒன்லி லாக் ஸ்பீக்ஸ் த ட்ரூத் அபவுட் இட். ஏன்னா டெஸ்டர் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் உள்ளார வந்து உன்னோட கோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் டீபக் பண்ண முடியும். ஸோ இங்கே அந்த லாகிங் கான்செப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஆப் டெவலப்மெண்ட். எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த லாகிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த லாகிங் வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸோ அது எப்படி எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் லாகிங் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்ன ஐடியான்றது உங்களுக்கு புரியுதா? ஏதாவது கிளாரிட்டி இல்லாமல் இருக்கா? இல்லை புரியுது. ஓகே. ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக வந்து நான் இங்கே வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லாகிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ ஒரே ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடுறேன். அது தனியாக இன்னொரு கோடிங்கில் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதே அப்ளிகேஷன் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா சர்டன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ நான் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன்னா, ஸோ நவ் ஐ எம் க்ளோசிங் திஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு வந்து அது தெரியணும். ஸோ நான் இங்கே ஒரு கால்குலேட்டர் டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கா? இதில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தியா? ஸோ நான் பட்டன் 8ன்றதை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கரண்ட் எக்ஸ்பிரஷன் 8, அதுக்கப்புறம் வந்து பட்டன் ப்ரெஸ்டு வந்து -. ஸோ கரண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து 8 மைனஸ். ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத
உனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு அலாங் வித் டைம் ஸ்டாம்போட வருதுல்ல. ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட்டே. ஸோ லாகிங்கும் நம்மளுக்கு தேவை. இப்போ என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம இது மூலிமா we can identify it. ஸோ இதை எப்படி வந்து நம்மளோட ஆப்பில் இல்லாட்டி ஏதாவது ஒரு டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு வெப் அப்ளிகேஷனில் எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹவு யூ கேன் டேக் லாக்ஸ். ஓகே, ஸோ தட் எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல பிரேக் ஆகுது, இஷ்யூ ஆகுது அப்படின்றத யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் கான்செப்ட். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து பைத்தானில் லாகிங் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா, இதுலேயே வந்து ஆல் டைப் ஆஃப் எல்லா விதமான கோடிங் டெக்னிக்ஸுமே அதில் போட்டிருக்காங்க. லாகிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் கோடட் இன்சைட் திஸ் பேக்கேஜ். நீங்கள் சிம்பிளாக இதை மட்டும் கால் பண்ணி நெசசரி இன்புட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், லாகிங்கில் பேசிக் கான்ஃபிகரேஷன் நான் க்ரியேட் பண்ணி ஒரு ஃபைல் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபைல் நேம் வந்து என்ன பண்ணுறேன், calculator.log. அதானே அந்த பேரில் தானே வந்திருக்கு, calculator.log. அதுக்கப்புறம் நான் வந்து ஓகே, இந்த ஓஎஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோமா? ஆமா ப்ரோ, ஒரு கோட் நீங்க நம்ம ஓகே, ஃபைல் பண்றது, ரைட் பண்றது, ஃபைல் ரைட் இல்ல இருந்து பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு மூவ் யூஸ்ஃபுல்லாக பண்றதுக்கெல்லாம். இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்து வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா நீ வந்து இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அவன் எந்த டேரக்டரியில் வேணாலும் வச்சிருக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க எந்த டேரக்டரியில் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியணும்னா நம்மளுக்கு இந்த ஓஎஸ்ன்ற ஒரு பேக்கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஓஎஸ்ன்ற பேக்கேஜ் என்ன பண்ணுன்னா இட் வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த கரண்ட் பாத். நீங்கள் எந்த பாத்தில் இருக்கீங்க, இந்த ஆப் வந்து எந்த இடத்துல இருக்கோ, இந்த கெட் சிடபிள்யூடினா கெட் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஓகே, அந்த கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியில் நீ என்ன பண்ணு, calculator.logன்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்றது தான் சொல்லுது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளாக ஒரு லாகிங் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஃபைல் நேம் கொடுத்துட்டு எனக்கு இந்த ஃபைலில் தான் வரணும். எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து அதில் லாகில் வந்து வரணும் அப்படின்னா ஆல் இன்ஃபோஸ். உங்களுக்கு லாகிங்லேயே டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்கும். உங்களோட லைக் சிஸ்டம் டெஸ்ட்லேயோ உங்களோட ஏரியாலுமே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ் வந்து உங்களோட டெவலப்பர்ஸ்க்கு எடுத்து கொடுத்துருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து ஒரு லெவல் ஆஃப் லாக்ஸ் எடுத்திருப்போம், அது பத்தலை, எங்களுக்கு இன்னும் டீப்பர் அனலைசர் இன்னும் லாக் வேணும்னு கேட்பாங்க. ஸோ திஸ் ஒன்லி டிஃபைன்ஸ் த லாகிங் மெக்கானிசம். ஸோ பை டிஃபால்ட்டாக எல்லாருமே இன்ஃபோ லெவல் தான் கொடுப்பாங்க. லைக் என்னென்ன ஃபங்க்ஷன் உள்ளே போகுது, என்ன அவுட்புட் வருது. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பினித்தில் என்னாவது ஒரு கோடிங் வச்சுருக்காங்க அப்படின்னா டீபக் மோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வார்னிங் மோடு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. ஸோ நீ என்ன மோடில் வந்து இதை வந்து செட் பண்ண போகிற இந்த என்டையர் ஃபைலை அப்படின்றது தான் உன்னோட இந்த லெவல். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து டீபக்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இந்த என்டையர் அப்ளிகேஷனில் எங்கெல்லாம் டீபக்கோட லாக்ஸ்லாம் இருக்கோ அதுவுமே எனக்கு என்ன ஆகும், எனக்கு பிரிண்ட் ஆகும். சின்ஸ் ஐ எம் கிவிங் இன்ஃபோன்றதுனால என்னோட ஆப் வந்து ரன் ஆகும்போது இட் வில் கலெக்ட் ஒன்லி த லாக்ஸ் கண்டெய்னிங் ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ், நாட் த டீபக் கண்டென்ட். ஓகே, டீபக் பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து வராது, இன்ஃபோ லெவலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வரும். அதே நேரத்தில் இங்கே ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இந்த ஆஸ்கி டைமு ஓகே, இது வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து கிரியேட் ஆகலை ஆக்சுவலாக. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இங்கே இருக்குல்ல இந்த டைம் இருக்குல்ல, இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து என்ன ஃபார்மேட்டில் வரணும் அப்படின்றத we are deciding it over here. ஓகே ஓகே, ஸோ அந்த டைம் ஆஸ்கி டைமு, லெவல் நேம் வந்து என்ன வந்திருக்கு, இன்ஃபோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்றது வந்துடும். அப்புறம் என்ன மெசேஜோ அந்த மெசேஜ். ஓகே ஓகே, இதுதான் நம்மளோட மெசேஜ். அந்த மெசேஜும் என்ன ஆகுது, we are providing. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் எனக்கு வரணும் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். ஓகே, ஸோ நவ் we will see how we are going to provide this as an output in your log. இதை நான் கொடுத்துட்டேன், எனக்கு எல்லா இன்ஃபோ லெவல்ஸில் தான் வரப்போகுது, இந்த ஃபைலில் தான் வரப்போகுது, இந்த ஃபார்மேட்டில் தான் வரப்போகுதுன்றதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். பட் என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன், இப்போ நான் 0ன்னு ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், நான் 0 தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்றத எனக்கு போகணும். ஸோ இங்கே பார்த்தோன்னா logging.info பட்டன் ப்ரெஸ்டு, என்ன பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட் எக்ஸ்பிரஷனில் வந்து உனக்கு என்ன இருக்கும், ஆப்ரேஷனில் வந்து என்னென்ன எக்ஸ்பிரஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் லோட் ஆயிருமா. ஸோ நான் அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்தது இன்னொரு இது வந்து பார்த்தோன்னா நம்ம எப்போ ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து பர்ஃபார்ம்டு ஆப்ரேஷன், என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பிரஷனோட அதோட ரிசல்ட்டையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், லாக் பண்ணிடுறோம். இதில் ஏதாவது ஒரு எரர் அடிக்குது அப்படின்னா அது எரர்லையும் நம்ம கேப்சர் பண்ணிடுறோம். ஓகேவா,
இப்போ நான் கிளியர் பட்டன் அமுக்கும் போது ஆல் ஆப்ரேஷன் கிளியர்டு, ஏதாவது லாஸ்ட் என்ட்ரி கிளியர்னா அந்த லாஸ்ட் என்ட்ரி கிளியரோட நம்ம என்ன பண்ணிடுறோம், டைரெக்டாக இந்த கால்குலேட்டர் டாட் லாகில் கொடுத்துறோம். திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அதுக்கு பதிலாக ஒரு லாகிங் ஃபைலில் லோட் பண்ணுறது தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஓகேண்ணா. இப்போ இங்கே வந்து பாருங்க, நம்ம அங்கே நம்ம கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கோமோ இட் இஸ் கம்மிங் லைக் தட். ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் திருப்பி நான் வந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 5 + 9 + 8 + 7 + இந்த ஃபைல் அப்பெண்ட் ஆயிட்டே இருக்குமாண்ணா? இல்ல வந்துட்டு அதுதான் ஒரு டைம் அதுதான் ஆப் அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஓகே. இங்கே எரர் வருது, எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது பண்ணுறேன். ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், ஓகேவா? இப்போ என்ன ஆயிருக்கு, ம். அந்த ஆப்ரேஷனோட சேர்த்து இதுவும் அப்பண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ம். ஸோ உங்களுக்கு வந்து தனித்தனியாக வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும், இங்கேயே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஸ்டாம்ப்பு எனக்கு தனியாக இந்த கால்குலேட்டர் டாட் லாகே நான் என்ன பண்ணிடணும், ஒரு வாட்டியும் நீங்கள் ஆப்பை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கல்ல, தனித்தனியே ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நீ ஆப்பை நீ 100 வாட்டி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் சரி, தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒரே கால்குலேட்டர் டாட் லாகில் தான் உனக்கு என்ன ஆகும், அண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ பட் திஸ் இஸ் நாட் யுவர் யூஸ் கேஸ், ரைட்? நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லாக் மட்டும் நீங்கள் எடுத்து கொடுக்கணும், இல்லைனா ஒரு ஸ்பெசிஃபிக் லாக் மட்டும் உங்களுக்கு தேவை யூசர் கிட்ட இருந்து அப்படின்னா we need to specify one date time parameter. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி டேட் டைம் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக, ஒரு ஃபைல் நேமு டேட் டைம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி? ம். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஆப்வியஸாக நம்ம டேட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேட் டைம் அப்படின்ற ஃபைல் பேக்கேஜ் இம்போர்ட் வந்து பண்ணணும். இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர்த்து என்ன ஒரு சேஞ்ச் இருக்குது அப்படின்னா, ஸோ யூ நீட் டு ஆட் தீஸ் 2 திங்ஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ என்ன நடக்குது, கால்குலேட்டரு அண்டர்ஸ்கோர் டேட் டைம் டாட் நவ், கரண்ட்டாக என்ன டைமோ அதை வந்து என்ன ஃபார்மேட்டில் போடுறோம், YMD. ஸோ இயர் வந்து 4 டிஜிட் வரும், மந்த்து அது வந்து 2 டிஜிட் வரும், டே வந்து 2 டிஜிட் வரும், HMS. ஸோ ஹவர், மினிட், செகண்ட்ஸ், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அந்த இதில் கொடுத்து எனக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல் தான் உனக்கு என்ன பண்ண போகிற, அதை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம போட போகிறோம் ஃபைல் நேமில். ஓகேவா? லாக் ஃபைல் பாத்தில் இது ஃபுல்லாக நம்ம கொடுக்காத இதை மட்டும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ டேரெக்டாக இட் வில் ஃபெச் அவுட் தட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொவைட் இட். அவ்வளோதான். மற்றபடி எல்லா கான்செப்ட்டுமே இட் வில் பி ஒன் அண்ட் த சேம், வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம பார்க்கலாம். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் லாக்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதுக்குள்ளார போட்டுக்கிறேன் லாக்ஸ். ஏன்னா இங்கே லாக்ஸ்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன், எங்கள் கேபிட்டல். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம். into 9 minus 8 into 8 into 6 ஓகேவா? ஸோ
இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ லாக்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். உனக்கு இங்கே கிரியேட் ஆயிருக்கா? ஸோ 10/11/2025 9:20 டைமு, சாரி 9:12 டைமு. ஸோ அரௌண்ட் தட் டைம் இந்த இன்ஃபர்மேஷன் வருது. இப்போ இதுவே வந்து திருப்பி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கிரியேட்டிங் நியூ லாக். இங்கே தெரியுதா, நீ எப்போ ஆப் ஓப்பன் பண்ணுறியோ அப்போ என்ன ஆகுது, புதுசாக ஒரு லாக் ஃபைல் கிரியேட் ஆயிருதா. நீங்கள் இப்போ என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இதுக்குள்ளார ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ போய் பார்த்தோன்னா இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் லாகிங். ஓகே, ஸோ இப்போ லாகிங்கில் நீ என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்க, இன்ஃபோ மட்டும்தான் வேணுன்ற மாதிரி நீ சொல்லியிருக்க. இப்போ நீ இதில் உன்னால் இஷ்யூ கண்டுபிடிக்க முடியல. இப்போ உன்னோட கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஆப்பை நான் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுது, க்ளோஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இதில் வந்து பார்க்கும்போது உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே தெரியல, எல்லாமே பக்காவாக தானே இருக்குது. ஓகே, மேபி நம்ம இன்ஃபோ லெவலில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன இன்டெப்த்தாக இருக்கக்கூடிய எரர் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம டீபக் லாக் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு நீ என்ன பண்ணுற, கஸ்டமர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஃபோக்கு பதிலாக டீபக்குன்னு வைங்க அப்படின்னு சொல்லலாம். பட் கஸ்டமரால் இந்த பிஒஐயை ஆக்சஸே பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும். வெளியே அவுட் சைட் திஸ் பிஒய் வி நீட் டு கிரியேட் அ கான்ஃபிகரேஷன் ஃபைல். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலு. அதை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போய் அதில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு அவங்க டீபக்குன்னு கொடுத்தாங்கன்னா எப்பப்பெல்லாம் அவங்க ஆப்பை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களோ உனக்கு டீபக் லாகும் என்ன ஆகும், அதில் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம், டைம். ஓகே, சரி. இதில் வந்து எங்கே போட்டிருக்கோங்க, ரீட் லாகர் கான்ஃபிக் OS not OS not get ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ என்னோட யூசருக்கு வந்து இந்த பைத்தான்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணீங்க, இந்த பிஒய் வந்து இஎக்ஸியாக கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி ஷேரிங் டு த கஸ்டமர். ஸோ அந்த இஎக்ஸியாக இருக்கும்போது அவங்களால இதுக்குள்ளார வந்து இருக்கக்கூடிய கோடெல்லாம் அவங்களால மாற்ற முடியாது. ஸோ வி ஆர் கோயிங் டு செப்பரேட் த கான்ஃபிகரேஷன் அவுட் சைட். அதாவது வந்து உனக்கு என்னென்ன விதமான கான்ஃபிகரேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து என்ன பண்ண போகிற, ஒரு தனியாக ஒரு ஃபைலில் போட்டுப்ப. அந்த ஃபைலில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுறியோ, ரன் டைமில் நீ என்னென்ன சேஞ்ச் பண்ணுறியோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உன்னோட பிஒய் அந்த இஎக்ஸி வந்து அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் பார்சர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகேவா? கான்ஃபிக் பார்சர்னா ஆல்ரெடி ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குது, அதை நான் ரீட் பண்ணி பார்க்க போகிறேன்.
ஓகேவா? அதுக்கு தான் இந்த கான்ஃபிக் பார்சர் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ ஈவென்ச்சுவலாக நீங்கள் வந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் நோட் டவுன் பண்ணுறதுனா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி நம்ம இதெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நிறையா உங்கள் மைண்டுக்குள்ளே போகுதுன்னா ஸ்டாப் பண்ணுங்க. என்ன ஏதுன்னு டீட்டெயில்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான பேக்கேஜஸ். நவ் அண்ட் தென் ஃபார் எனி type of automation or any type of coding you need these packages. ஓகேவா? ஸோ அதனால் இது ஏதாவது புரியல இது எதுக்கு அப்படின்றத அங்கங்கேயே நீ வந்து நிப்பாட்டி கேளுங்க. ஓகேயா? ஸோ இந்த கான்ஃபிக் பார்சர்ன்றது எதுக்குன்னா ஐஎன்ஐ ஃபைல் இருக்குது. ஐஎன்ஐ ஃபைல் தானே மோஸ்ட்டாக நீங்கள் உங்களோட ஒர்க் ஏரியாலையும் ஐஎன்ஐ ஃபைலில் தானே ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா பைத்தானில் அதை ரீட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கான்ஃபிக் பார்சர் அப்படின்ட்டு. அந்த கான்ஃபிக் பார்சர் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், அது என்ன ஃபைலோ அந்த ஃபைலை ரீட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ரீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கான்ஃபிக் டாட் கெட்டு லாகர் லெவல் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கணும், இந்த கான்ஃபிக் ஃபைல் படிங்க. லாகர்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த லாகருக்குள்ளார சப் ஹெட்டிங்காக லெவல்னு இருக்குது. அந்த லெவலோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கேன், இங்கே டீபக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் வேறு ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். லைக் ஃபைல் நேம். ஓகேவா? ஃபைல் நேம் நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா, இல்லைனா இன்னொன்று வச்சுக்கலாம், ஆப்புன்னு வச்சுக்கலாம். ஆப் டேட்டா, அதில் ஃபைல் நேம் இங்கே நான் கொடுக்கறது தான் மை கால்குலேட்டர் ஆப்னு வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ஒரு கான்ஃபிகரேஷன். ஏன்னா ஒரு வாட்டியும் உனக்கு லாக் ஃபைல் வந்து என்ன வருது, கால்குலேட்டர் அண்டர்ஸ்கோர் தானே வருது. எனக்கு வந்து வேறு பேரில் வேணும் அப்படின்றது கூட நம்ம இன்னும் மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து உள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லாகர் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தோன்னா அந்த லாக் லெவல் வந்து என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ஃபிக் டாட் கெட்டு என்ன மெயின் ஹெட்டிங் அதை கொடுக்கணும். மெயின் ஹெட்டிங் வந்து என்னது, உன்னோட லாகர். அதில் இருக்கக்கூடிய சப் ஹெட்டிங் வந்து என்னது, லெவல். ஸோ மெயின் ஹெட்டிங் கொடுத்துட்டோம், சப் ஹெட்டிங் கொடுத்தாச்சு. அந்த சப் ஹெட்டிங்கில் என்ன இருக்கோ அது என்ன ஆகும், உனக்கு லாக் லெவலில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே? அந்த மாதிரி எதுவுமே இல்லை, லெவலோ லாகரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா ஃபால்பேக் மெக்கானிசம் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஃபோன்றதை லாக் லெவலில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு என்ன இருக்கணும், இன்ஃபோ. அங்கே ஏதாவது ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு இந்த லாக் லெவலில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே லெவல்லையும் லாக் லெவல் போட்டாச்சு. இங்கே ஃபைல் பார்த்து எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதை கரஸ்பாண்டிங்காக நம்ம கொடுத்துரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட்டர் தானே வச்சுருக்கிறோம். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், we will take it to we will also get the same from config file. ஓகேவா? file name from config அப்படின்னு வைக்கிறேன். ஈக்குவல் டு நான் என்ன இப்போ பண்ணணும், இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பாரு. config டாட் கெட்டு ஆப் டேட்டாவில் ஃபைல் நேம் இருக்குது. ஃபால் பேக்கில் நான் என்ன கொடுத்துக்கிறேன், கால்குலேட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து அதையும் இதுவே கொடுத்துடா. இதை தூக்கிட்டு போயிட்டு அவ்வளோதான். ஓகே, இதை ரெண்டுத்தையும் தூக்கிட வேண்டாம். ஓகே? ஸோ இப்போ இங்கே பாரு, ஃபைல் நேம் ஃப்ரம் கான்ஃபிகர் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டேன். அங்கே என்ன பேர் கொடுக்குறியோ அதான் இங்கே வரும். அங்கே எதுவுமே நீ கொடுக்கல அப்படின்னா கால்குலேட்டர்ன்றது தான் உனக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கான்ஃபிகரிங் இட். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இங்கே டீபக்ன்ற ஒரு லெவல் பார்த்தோம். அப்போ டீபக் லெவலுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவுட்புட் வந்து கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்ஃபோ கொடுத்துருக்கேன். இது வந்து என்னென்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு நான் டீபக்குன்ற இங்கே, ஏன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் இல்லைல்ல, அதனால் நான் இன்ஃபோக்கும் டீபக்கும் அவ்வளோவா நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. ஃபார் யுவர் எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே டீபக்குன்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இங்கே இன்ஃபோவில் வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்டு மட்டும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். எரர் வந்து பை டிஃபால்ட்டாக உனக்கு வந்துடும். ஸோ இங்கே இன்னொன்று இது பாரு, இங்கேயும் ஒரு டீபக் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம்.
ஓகே, இந்த கான்ஃபிக்கு என்ன பண்ணுவீங்க? ஓகே, எங்க தப்பா இருக்கு? மை கால்குலேட்டர். இங்க இருந்து இங்க இதுல என்ன இருக்கு? ஓகே, இங்க டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அது தப்பு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபைல் நேம் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே பார்த்தோன்னா டபுள் கோட்ஸு மை ஆப்பு டபுள் கோட்ஸ்னு வருது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம லாகிங் லெவல் வந்து என்ன கொடுத்துருக்கோம்? டீபக்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ உனக்கு டீபக்கோட லாக்ஸுமே வரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தேன்னா மை கால்குலேட்டர் ஆப்னு மாறிடுச்சா? உனக்கு என்ன ஆகுது? டீபக்கும் வருது, எரரும் வருது. ஸோ எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வருதா? இப்போ நான் கான்ஃபிகரேஷனில் நான் போயிட்டு இன்ஃபோன் கொடுத்துட்றேன். ஓகேவா? இன்ஃபோன் கொடுத்துட்டேன் அப்படின்னா ப்ரோ இப்போ அந்த இன்ஃபோக்கும் டீபக்கும் இதுல வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது கரெக்டா? இப்போ இப்போ உனக்கு தெரியும் பாரு. இப்போ ஓகே, ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 லாக் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வெறும் இன்ஃபோ மட்டும்தான் வருது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்டுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஃபோ கொடுத்துருக்கோம். பட் வேறஸ் டீபக் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? என்னென்ன பட்டன்லாம் நீ ப்ரெஸ் பண்ணுற அப்படின்றதெல்லாம் நான் தூக்கி என்ன பண்ணியிருக்கேன்? டீபக்கில் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் இங்கே கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கும் போது இன்ஃபோன் கொடுக்கும்போது என்ன ஆகுது? எனக்கு வெறும்னே ரொம்ப கம்மியான லாக்ஸ் தான் வருது. ஓகேவா? வேறஸ் நான் இதுவே வந்து டீபக்னு கொடுத்தேன்னா எனக்கு நிறைய லாக்ஸ் லைக் அதர் ஆப்ரேஷன்ஸும் இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸை நீங்கள் வேறு ஏதோ பண்ணுறீங்க, அதுவுமே எனக்கு என்ன ஆகுது? லாக் ஆகுது. ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நீட் ஸோ டு கிரியேட் இப்போ நான் வந்து இல்லை இப்போ நான் வந்து வெறும் இன்ஃபோன் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்கோ அது மட்டும்தான் எனக்கு அந்த நீயே இன்ஃபோல வந்து வரும். அப்படி கிரியேட் பண்ணிருங்க. இப்போ நீ ஒரு டெவலப்பரு, நீ வந்து என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு இன்ஃபோ லெவலில் வந்து என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சா போதும்னா அது எல்லாத்தையும் இன்ஃபோ கேட்டகரியில் வச்சுப்பேன். நீ ஏதாவது டீபக் பண்ணணும்னு நினைக்கிற, ஸோ நீ வேற ஒரு பேக்கேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நீ இன்னொரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்க, அதை இம்போர்ட் பண்ணியிருக்க, அதுக்குள்ளார வந்து டீட்டெயில்டாக என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னா தெரியலாம், அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? டீபக்கில் போட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சின்ன ஆப்பு, அதனால உனக்கு ஒரு 10 லைன் 12 லைன் ஆஃப் இதுதான் வருது ஒரு 2 நிமிஷம் ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பை நீ டிசைன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, இட் வில் கிவ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் லாக். ஸோ நீ அந்த இடத்துல எல்லாத்தையுமே நீ பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன் லாக் ஃபைலில் பெருசாயிரும். ஸோ மெமரி வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும். ஓகேவா? ஸோ பிரச்சனைன்ற வரும்போது தான் உனக்கு நிறைய லாக்ஸை வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக வெரி மினிமல் லாக்ஸ் வந்து நீ வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு தான் இந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்ட்டு உனக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னா இன்ஃபோ வச்சுப்பேன். டீபக்குன்னு கொடுத்தா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதனால் நான் டீபக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து அடிக்கடி எரர் வருது, ஏன்னு தெரியல. அப்போ நீ இங்கே வந்து பார்த்துக்கலாம், நீ டீபக் போட்டு பார்க்கும்போது என்ன நடக்குது? 89 இன்ட்டு எக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துருக்காரு. அதனால தான் உனக்கு என்ன ஆயிருக்கு? எரர் வருது. இது ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிரஷனே கிடையாது, நீங்கள் தப்பான இன்புட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு we can justify it. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாரும் இப்போ டெஸ்டிங் கான்செப்டில் இருந்து ஓகே டெஸ்டிங் சைட்லேருந்தும் நீங்கள் யோசிக்கலாம், பட் யூ ட்ரீட் யுவர் செல்ஃப் ஆஸ் அ டெவலப்பர். ஓகேவா? ஒரு ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதை எப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணணும், அதில் எப்படி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுறீங்கன்ற அந்த கண்ணோட்டத்தில் பாரு. ஓகேவா?
ஓகே. ஓகே. ஸோ இந்த 2 கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த கால்குலேட்டரு, அப்புறம் இந்த லாகிங்கில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸு எப்படி கான்ஃபிகரேஷன் தனியாக வைக்கிறது. ஸோ இந்த இது புரிஞ்சதில்ல, ஐஎன்ஐயில் எப்படி லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது புரிஞ்சதில்ல. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம வந்து லைக் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப பெரிய லெவலில் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஆப் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கணும். ஓகேவா? இங்கே கான்ஃபிகரேஷனில் செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகணும், உங்களுக்கு இந்த ஆப் வந்து வேறு வேறு விதமாக ஒர்க் ஆகணும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறீங்க, அதே ஆப்பை தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு கஸ்டமர்கிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் அந்த கஸ்டமர் வந்து சில ஃபீச்சர்ஸ்லாம் அவர் கேட்கவே இல்லை. லைக் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணலான்னா, பேசிக் வெர்ஷனு, மீடியம் வெர்ஷனு, ப்ரீமியம் வெர்ஷன், அந்த மாதிரி நீ கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். உன்னோட கோடு ஒன்று தான், ஆனால் நீ யாருக்கு டெலிவர் பண்ணுறியோ அங்கே வந்து நீ என்ன பண்ணிப்ப, கான்ஃபிகரேஷனில் இவங்களுக்கு பேசிக் வெர்ஷன் தான் நாங்கள் டெலிவர் பண்ணுறோம், அதனால் பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும்தான் இதில் எனேபிள் ஆகிருக்கணும். இது வந்து இந்த கஸ்டமருக்கு நான் ப்ரீமியம் கொடுக்குறேன். ஸோ நான் கான்ஃபிகில் நான் என்ன பண்ணிப்பேன், ஒரு பேராமீட்டரில் ப்ரீமியம் நான் போட்டிருப்பேன். ஸோ ப்ரீமியம் இருக்கும்போது எனக்கு பிஒயில் எல்லா ஃபீச்சர்ஸும் அந்த கஸ்டமருக்கு ப்ரீமியம் யூஸர்னால எல்லா ஃபீச்சர்ஸும் நான் என்ன பண்ணுறேன், எனேபிள் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரே கோடே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் கஸ்டமருக்கு பேஸு, மிட்டு, அப்புறம் வந்து ஹை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வி கேன் ரிலீஸ் இட். ஸோ அதுக்குமே இந்த கான்ஃபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து லைக் வி வில் சி அபவுட் இந்த கேன் ரிலேட்டடான ஃபங்க்ஷனாலிட்டி பார்ப்போம். அது ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து வி வில் சி இட் எதர் டுமாரோ, இல்லைனா நான் எப்போ அடுத்த கிளாஸ்ன்ற சொல்கிறேன். வி வில் சி கேன் வந்து எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணுறது, அதில் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்றத டீட்டெயில்டாக நம்ம அதில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. இது கிளியராக இருக்கீங்களா? தென் we can close the call. புரியுது ப்ரோ. நீங்களும் ஏதாவது ஒரு ஆப் யோசிங்க. நானும் செக் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மாதிரியான இது வந்து கொடுக்கலான்ட்டு. உங்களுக்கும் ஏதாவது வந்துச்சுன்னா we will sync. ஓகே. ஓகே then. ப்ரோ இப்போ வந்து இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த கால்குலேட்டர் ஆப் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, நமக்கு இப்போ ரெகுலராக லேப்டாப்பில் இருக்க கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கீ ப்ரெஸ் பண்ணாலுமே நமக்கு அந்த நம்பர்ஸ் ப்ரெஸ் ஆகும் கரெக்டாக? ஆமாம் ஆமாம். லைக் மவுஸ் இல்லாமல் நான் கீபோர்டில் இருக்க கீஸ் பண்ணனால எனக்கு நம்பர். ஸோ அது மாதிரி நம்ம இதில் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஸோ இன்னொரு ஆப்ரேஷன்ஸும் இருக்குது, இன்னொரு பேக்கேஜும் இருக்குது. என்னென்னா கீபோர்டு ரிலேட்டட் இதுன்ட்டு ஒன்று இருக்கும், அதோட பேர் நான் மறந்துட்டேன். நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். ஓகேவா? இதை வேணால் நீ ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கோ. இந்த கோடு எப்படி இருந்தாலும் நான் ஒன்று கொடுக்க போகிறேன். நீ என்ன பண்ணு, அதை வந்து அதுக்கு என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறாங்க, கீபோர்டு லிசனர்னு இருக்கும், ஞாபகம் வந்துச்சு, கீபோர்டு லிசனர்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஓகேவா? அந்த கீபோர்டு லிசனர் வந்து என்ன பண்ணுன்னா, நீ கீபோர்டில் என்னென்ன இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுறியோ அதை வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நீ திருப்பி என்ன பண்ண வேண்டியதான், இதில் நீ என்ன ப்ரெஸ் பண்ணுறியோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே அப் அண்ட் ஆப்ரேஷனுக்குள்ளே போகணும், எக்ஸிக்யூட் ஆப்ரேஷனுக்குள்ளே அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியே வரணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அதுவும் பாசிபிள். ஸோ அதில் நீ வேணால் ஒரு சில இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். லைக் கால்குலேட்டர்ன்றதுனால இந்த ஏபிசிடி அதெல்லாம் வந்து நீ உனக்கு போட தேவையில்லை. லைக் 1 2 3 0 ப்ளஸ்ஸு மைனஸு ஸ்லாஷு ஆஸ்ட்ரிக்கு இதெல்லாம் தான் உனக்கு ஒர்க் ஆகணும். கரெக்டாக? ஸோ அது மட்டும் நீ என்ன பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். மற்ற ஆப்ரேஷன்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த 1 2 3 மட்டும்தான் எனக்கு வந்து லிசனரில் இன்புட்டாக வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஏ அமுக்குனாலோ பி அமுக்குனாலோ அந்த லிசனர்லேருந்து அவுட்புட் வரணும். ஆனால் நீ உன்னோட சைட்லேருந்து என்ன பண்ணிடணும், ஃபில்டர் அவுட் பண்ணிடணும், எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு. அதை ட்ரை பண்ணுங்க. லைக் இல்லைனாலும் நம்ம ஒரு கிளாஸில் நம்ம ஒரு செஷனாக நம்ம பார்க்கலாம். ஒன்லி நீயா முயற்சி எடுத்து ஒரு கான்செப்டும் எப்படி பண்ணுறதுன்ட்டு உன் சைட்லேருந்து பார்க்க ஆரம்பித்தாதான் உனக்கு அடுத்தது நாளைக்கு ஏதோ ஒரு புது டாபிக் வரும்போதோ இல்லைனா ஏதோ ஒரு உங்களோட ஒர்க் ஏரியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்களாக சர்ச் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அகைன் நான் சொல்லி ஓகே இதுதான் கான்செப்டா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறதை விட நீங்களாக தேடும் போது யூ வில் கெட் சம் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஓகே ஓகேவா? புரியுது. ஓகே ப்ரோ.